பிசிஓடி அப்படின்னா என்ன, பிசிஓஎஸ் அப்படின்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எந்த ஏஜ் குரூப்பில் இந்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், இந்த ப்ராப்ளம் வந்தால் அந்த விமன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும், இது க்யூர் பண்ண முடியுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, கைனகாலஜிஸ்ட். ஸோ பிசிஓடி அப்படின்றத பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். பட் பிசிஓஎஸ் அப்படின்றது ஸ்லைட்லி மைல்டர் ஃபார்ம். அதாவது வெறும் அந்த இர்ரெகுலர் பீரியட், அந்த ஒவேரியன் ரிலேட்டட் டிஸார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இருக்கிறத ப்ராப்ளமை பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் அலாங் வித் இர்ரெகுலர் பீரியட், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, ஃபேஸ்லலாம் ஹேர் வருது, ஆக்னே, பிம்பிள்ஸ் எல்லாம் வருது, ட்ரைனஸ் ஆஃப் த ஸ்கின், ட்ரங்கல் ஒபிசிட்டி, தொப்பை நிறைய போடுது, ஹேர் ஃபால் ஆகுது, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி மற்ற சிஸ்டம் எல்லாம் இன்வால்வ் ஆகி அதோட நமக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸும் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வரது எந்த ஏஜில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் வரலாம். டீனேஜர்ஸ், அடலசன்ட் குரூப்பில் வரலாம், இல்லைன்னா ஏர்லி 20s வரலாம், லேட் 20s, இல்லை மிடில் ஏஜ் 35, அரௌண்ட் 35 வரலாம், ஈவன் 40-42 கூட நிறைய பேருக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்கேனில் பிசிஓடி இருக்குன்னாவே நம்ம அதுக்கு பயப்படணுமா? டெஃபினட்டாக இல்லை. பிசிஓடியை நம்ம கிளினிக்கலாக தான் பார்த்து ட்ரீட் பண்ணணுமே தவிர அது ஒரு இன்சிடென்டல் ஃபைண்டிங். ஸ்கேனில் அது இருக்குன்றதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்போ கிளினிக்கலாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம பிசிஓடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர் பீரியட்ஸ்னால் 25 to 35 days ஒன்ஸ் பீரியட்ஸ் வரும். ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் 40 days, 50 days, 2 to 3 months கூட சில பேருக்கு பீரியட்ஸ் வராமையே இருக்கலாம். ஸோ இதைத்தான் நம்ம இர்ரெகுலர் பீரியட் சொல்லுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியாக சொல்லுவாங்க. அவங்களோட ஏஜுக்கும் ஹைட்டுக்கும் அவங்களோட வெயிட் பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ் கேட்டகரியில் இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் மேல் பேட்டர்ன் பால்னஸ்னு சொல்லுவோம், கொஞ்சம் முன்னாடி தலை முடி கம்மியாகும். அதே மாதிரி மீசை, தாடி அந்த மாதிரி ஆப்வியஸாக இல்லைனாலும் லேசாக முடி வளர்றத கொஞ்சம் உன்னிச்சு பார்த்தோன்னா நமக்கு தெரியும். செஸ்ட்லலாம் ஹேர் வளரும், கை காலில் நார்மலாக இருக்கிற முடியை விட கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு முடி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆர் காஸ்மெட்டிக் தான், நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக தானே தவிர இது எதுவுமே லைஃப் த்ரெட்டனிங் ப்ராப்ளம் கிடையாது. முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட் மட்டும்தான் நம்ம சொல்லணும்னா ஒரு மேஜர் ப்ராப்ளம் சொல்லலாம். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு வருஷத்தில் 12 times பீரியட் வரல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 times ஆவது அவங்களுக்கு பீரியட்ஸ் வரணும். தட் மீன்ஸ் once in 40 days அட்லீஸ்ட் தே ஷுட் கெட் த பீரியட்ஸ். அப்படி வந்தால் தான் அவங்களும் ஹெல்த்தியாக இருக்காங்க, பிசிஓடி கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை விட அதிகமாக 2 months once 3 months once வரப்போ ஓவராலாக ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு 4 வாட்டி இல்லை 6 வாட்டி தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது ரொம்பவே சிவியர் பிசிஓடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம டயக்னோஸ் பண்ண முடியுமே தவிர ஸ்கேனில் மைல்டாக இருக்குது, சிவியராக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஸ்கேனில் பிசிஓடி இருக்குது இல்லைன்னா இல்லை, அது மட்டும் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஒரு பொண்ணுக்கு பிசிஓடி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதானா, அப்போ லைஃபே போச்சான்ற அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சில டிப்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட பிசிஓடி கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதில் நம்பர் 1, டயட். டைமுக்கு சாப்பிடணும், வீட்டில் சமைச்சதாக சாப்பிடணும், வெந்ததாக சாப்பிடணும், வறுத்ததையோ ஜங்க் ஐட்டம்ஸையோ அன்டைமுக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்னா 8 to 8:30, லஞ்ச்னா 1 to 1:30, டின்னர்னா 7 to 7:30. இந்த மாதிரி வீக்கெண்டோ வீக் டேவோ பிஸி டேவோ ஹாலிடேவோ வெக்கேஷனில் இருந்தால் கூட கொஞ்சம் டைமுக்கு சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கோங்க. அட்லீஸ்ட் 3 to 4 liters தண்ணி குடிங்க. 1-1.5 hours உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாட் எவர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, யோகா, ஜும்பா, எரோபிக்ஸ், வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிடுங்க. அதே மாதிரி 4th and மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தூக்கம். 7 to 8 hours கம்பல்சரி தூங்கணும். ப்ரிஃபரபிளி ஏர்லி டு பெட் ஏர்லி டு ரைஸை ஃபாலோ பண்ணணும். அதாவது 10-10:30 தூங்கி 6-6:30 எந்திரிக்கணும். இதெல்லாம் பண்ணுறப்பவே நம்ம மெடிசனே இல்லாமல் நம்ம பிசிஓடியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதுக்கும் மீறி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ரொம்ப சிவியராக இருக்குது, அதாவது நம்ம எல்லா ரெகுலராக லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணாலும் ஆகலைன்றப்போ
உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஒரு 3 to 6 மந்த்ஸுக்கு ஹார்மோன் தெரப்பி எடுத்தால் நல்லது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரலாம்? ஆஃப்டர் மேரேஜ் சில பேருக்கு குழந்தை வர்றது தள்ளி போகலாம். அதுக்கு நீங்கள் டாக்டரை பார்த்து ஃபஸ்ட்டே ப்ரீ ப்ரெக்னன்சி, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் போயிட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆரம்பிச்சிடுங்க. கல்யாணம் ஆன உடனே தேவையில்லாமல் குழந்தைய தள்ளி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியாவது நீங்கள் கொஞ்சம் ஏர்லியராக பிளான் பண்ணுறது நல்லது. 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தள்ளி போடாமல் கொஞ்சம் சீக்கிரம் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒன்றுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுல. ஸோ அவுட் ஆஃப் 10 PCO பேஷண்ட்ஸ் 1 or 2க்கு தான் ரொம்ப சிவியராக இருந்து அதுக்கு மேல் ஃபேக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஹஸ்பண்ட் மேலே கூட ஃபால்ட் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கம்பைன் ப்ராப்ளம் வரப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப ட்ரீட்மெண்ட்டில் IVF வரைக்கும் போகணுமே தவிர, மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டைம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் நார்மல் ஓவுலேஷன் இண்டக்ஷன் பண்ணாவே கன்சீவ் ஆகிடுவாங்க. சரி, கன்சீவும் ஆயாச்சு, குழந்தையும் பிறந்து ஃபேமிலியும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக இருக்கலாமா, PCODனால பெரிய பிரச்சனை ஆகாதான்னா நீங்கள் கொஞ்சம் உங்கள் டயட், எக்ஸசைஸ், ஸ்லீப்பை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா PCOD ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒபிசிட்டி காஸ் பண்ணலாம், இல்லை டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி மேஜர் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஆஃப் த எண்டோக்ரைன் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் ஆஃப் PCODயை தவிர PCOD இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வரணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த காம்ப்ளிகேஷன்லேருந்து தப்பிச்சிடலாம். ஸோ இது பயப்படுத்துறதுக்காக சொல்கிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ப்ரிவென்ஷனுக்காக சொல்கிற ஒரு டிப்ஸு தான். ஸோ இதே மாதிரி 40+ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்களுக்கு ப்ளீடிங் நம்ம இத்தனை நாள் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம், அவேர்னஸ் இல்லாமல் கொஞ்சம் 2 to 3 months வந்தால் பரவாயில்லன்ற மாதிரி இருந்துட்டாங்க, பீரியட்ஸுக்கு கவனிக்காமல் இருந்துட்டாங்கன்னா அந்த மெனோபாசல் டைமில் ஹெவி ஃப்ளோ ஒரு 10, 15, 20 டேஸ்க்கு சிவியராக ப்ளீடிங் ஆகி சம்டைம்ஸ் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் வேலை செய்யாமல் சில பேருக்கு, அதாவது 10ல் 1, 2 பேருக்கு யூட்ரஸ் எடுக்கிற அளவுக்கு அந்த ப்ராப்ளம் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட கேரி ஹோம் மெசேஜ் என்னென்னா, PCODன்னு ஒருத்தவங்களுக்கு டயக்னோசிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை க்யூர் பண்ண முடியாது, ஆனால் அதை கண்ட்ரோலில் வைக்க முடியும். எப்படின்னா டயட், எக்ஸசைஸ், நல்ல தண்ணி குடிச்சிட்டு நல்ல ஒரு 7 to 8 hours தூங்கி எந்திரிக்கிறது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா PCOD கண்ட்ரோலில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் சரியாகி ஆட்டோமேட்டிக்காக குழந்தையும் வந்து நீங்கள் லைஃப்பில் ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ.